ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. செய்தியை முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு தமிழக அரசு ரூபாய் 360 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் போல அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். இவர்களது வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 1000 செலுத்தப்படும் என இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு கல்லூரி கல்வி இயக்குனர் எழுதிய கடிதத்தில் புதுமை பெண் திட்டத்தில் 3.28 லட்சம் மாணவிகள் பயன்பெறுகின்றனர். அதே போல தமிழ் புதல்வன் திட்டத்திலும் 3.28 லட்சம் மாணவர்கள் என கணக்கில் கொண்டால் ஒரு மாணவருக்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 393.60 கோடி மற்றும் இத்திட்டத்தை செயல்படுத்த நிர்வாக செலவு ரூபாய் 7.87 கோடி தேவைப்படுவதால் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 401.47 கோடி நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இதை பரிசீலித்த அரசு இந்த நிதியாண்டு முதல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. மேலும் வழிகாட்டி நெறிமுறைகளின் அடிப்படையில் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த கல்வியாண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 360 கோடி நிதி ஒப்புதல் அளித்தும் உத்தரவிடப்படுகிறது. அடுத்த நிதி ஆண்டில் இத்திட்டத்துக்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீட்டை சமூக நலத்துறை மானிய கோரிக்கையில் கோருமாறும் சமூக நலத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.